ஆர்சிபி சடனாக பார்த்தா 2 மேட்ச் தோத்துட்டானுங்க. இந்த சீசனில் பார்த்தா ஆர்சிபி 2 மேட்ச் தொடர்ந்து தோக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா ட்ராப் பண்ணுங்கடா, வெங்கடேஷ் ஐயர் உள்ளே கொண்டு வாங்க, ரொமாரோ ஷெஃபா ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையுமே அவ்வளோ ரியாக்ஷன் தேவையா? ஏன்னா நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் கிடையாது, நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். வெளியே இருந்த மேட்ச் பார்க்குறப்போ ஆர்சிபி டீம் வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஸோ ஆர்சிபி டீம் பற்றி பார்க்கலாங்க. ஆர்சிபி டீம் வந்து இந்த சீசன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பவுலிங் ஒரு பெரிய ரீசனுங்க. அவங்க பவுலிங் பார்த்தா ஒரு 7 பவுலிங் ஆப்ஷன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. 5 மெயின் பவுலிங் ஆப்ஷன். ரொமாரோ ஷெஃபா வந்து ஒரு சப்போர்ட்டாக 6th பவுலிங் ஆப்ஷனாக இருக்காரு. அந்த 5 மெயின் பவுலிங் ஆப்ஷனுமே நல்லா போட்டிருக்காங்க இந்த சீசனில். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா பவுலிங் பவர் பிளே. ஹேஸ்லுட்டும் சரி, புவனேஸ்வர் குமாரும் சரி, மேட்ச்சுக்கு நல்லா டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக 2 மேட்ச் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ்லுட் வந்து ரன்னுக்கு போயிருக்காரு. அது ஒரு பெரிய கன்சர்னுங்க. பிகாஸ் 5 பவுலர் நம்பி நீங்கள் போகிறப்போ ஹேஸ்லுட் மாதிரி ப்ரீமியமான பவுலர் ரன்னுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு கன்சர்ன் தான். கண்டிப்பாக ஆர்சிபி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஹேஸ்லுட் மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலர் வந்து ஃபார்முக்கு வந்துருவாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தாவே வந்து ஆர்சிபி ஓகே ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பெருசாக பவுலிங் பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன். அது என்ன பிரச்சனைனா, இப்போ ஹேஸ்லுட், புவனேஸ்வர் குமார் ஒரு ஸ்டார்ட் தரலனா அவங்க மிடில் ஆர்டர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, குருணால் பாண்டியாவாக இருக்கட்டும், ஷியா சர்மாவாக இருக்கட்டும், பர்டிகுலர் ஷியா சர்மாலாம் வந்து விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னர்லாம் அவர் கிடையாதுங்க. இல்லைனா ஒரு நல்லா ஒரு பவுலிங் பவர் பிளேயர் நல்லா ஸ்டார்ட் கிடச்சா அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பார். இதே வந்து 100 for 0 அப்படின்னா ஷியா சர்மா வந்து 2 விக்கெட் எடுத்து மேட்ச் மாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னர்லாம் ஷியா சர்மா கிடையாது. அவர் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்பின்னர் தான், மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர் கிடையாது அவர். குருணால் பாண்டியாவே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்டு இருந்தார் இந்த சீசன். பட் இப்போது மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தா பவுன்சருக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பவுலிங் பார்ப்பதே ஒரு நல்ல ஸ்டார்ட் தேவைங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வந்து பவுலிங்கில் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. எனக்கு தெரிஞ்சு நல்ல பவுலிங் லைன் அப் தாங்க. இன்னும் புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஹேஸ்லுட் மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலர்லாம் ஃபார்முக்கு வந்துருவாருங்க. எனக்கு பர்சனலாக ஹேஸ்லுட் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு சென்னை ஃபேனாக எனக்கு தெரியும், 2021 நாங்கள் ஜெயிச்சதுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணாருங்க. அவர் செகண்ட் ஹாஃபில் துபாயில் பயங்கரமாக போட்டு கொடுத்தாரு. சென்னை ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணாருங்க ஹேஸ்லுட். ஸோ அவரெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துருவார் தான் நான் நம்புகிறேன். ஆனால் ஆர்சிபிக்கு வந்து பவுலிங் மட்டுமே பெரிய பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபில் சால்ட் போனது. ஏன்னா ஃபில் சால்ட் எப்படின்னா மேட்ச் 50 அடிக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு குயிக் ஸ்டார்ட் தந்துட்டு போயிடுவாருங்க. 26 ரன், 30 ரன், 40 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ஸ்டார்ட்டை தருவார். அதை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஜேக்கப் பெத்தல் வந்து சரியான T20 வேர்ல்டு கப், பட் ஸ்டில் அவரால் அந்த ஃபில் சால்ட் ரோலை வந்து ப்ளே பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் ஜேக்கப் பெத்தல் எப்படிப்பட்ட பிளேயர்னா ஒரு இனிஷியலாக ஒரு 10 பால் டைம் எடுத்து அப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபில் சால்ட்டை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபில் சால்ட் திரும்பியும் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். அண்ட் விராட் கோலிக்கு நேற்று ஒரு ஆஃப் டே லக்னா கூட அவ்வளோதான். மற்றபடி விராட் கோலி பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபில் சால்ட்டோட ஃபேக்டரை கண்டிப்பாக ஒரு பெரிய மிஸ்ஸாக இருக்குது ஆர்சிபி பேட்டிங் லைனப்பில். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 3 and 4 செம சாலிடுங்க. பட்டிகளும் பட்டிதரும் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அது பட்டிதரெலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு சீசனு பட்டிதருக்கலாம். நேற்றும் பிறந்துட்டார் பட்டிதரில். இன்னும் 3 ஓவர் ஆடி தான் மேட்ச் முடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து அவங்க போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி எப்படின்னா நேற்று வந்து பவர் பிளேயர் 2 விக்கெட் குயிக்காக விட்டு கூட கடைசி அவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க சீரியஸாக. பட் ஸ்டில் ஆர்சிபி இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஜிதேஷ் சர்மா. அது வந்து என்னென்னா ஜிதேஷ் சர்மா இந்த சீசனில் ஆடவே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிதேஷ் சர்மா ட்ராப் பண்ணணும்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அதை பண்ணுவாங்கன்னு தோணலை. பிகாஸ் ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா ஆடலனாலும் உங்களுக்கு அந்த ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமாக ஆடி கொடுக்க டேலண்ட் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லக்னோ கூட ஒரு லைஃப் டைம் இன்னிங்ஸ் ஆர்சிபி வந்து டாப் 2 கூட்டிகிட்டு போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மாவை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்புட் அதிகமாக இருக்குங்க டீமில். அவர் வந்து கீப்பராக ஒரு 2 6 பண்ணவே வந்து பவுலர் சீட்டை நிறைய பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிகரை வந்து கண்டிப்பாக ஆர்சிபி ட்ராப் பண்ண சான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அண்ட் ரொமாரோ ஷெஃபா பற்றி பேசணுன்னா அவர் வந்து ட்ராப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவரை ட்ராப் பண்ணலாம். பட் அவரை ட்ராப் பண்ணால் உங்களுக்கு அந்த பவர் ஹிட்டிங்ஸ் நம்பர் 7 கண்டிப்பாக மிஸ் ஆகுது. அண்ட் அதை பண்ணுவாங்களா ஆர்சிபின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அண்ட் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வரது வந்து அது ஒரு கரெக்டான விஷயமா தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்தால் கூட உங்களுக்கு பவுலிங் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவர் ட்ராப் பண்ணிட்டு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பவுலிங் இன்னுமே வீக்கராக ஆகும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ரொமாரோ ஷெஃபாலாம் ட்ராப் பண்ணுற டைம் இன்னும் வரல. மேபி இன்னும் 2 மேட்ச் ஃபெயில் ஆனால் அதை பற்றி யோசிக்கலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்சிபி ஓகே பவுலிங்கில் ரன்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னா கூட பேட்டிங்கில் 2 விக்கெட் விட்டதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல ஒரு ரிகவரிங்க, கடைசி வரை ஃபைட் பேக் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல சைனு. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் லைக் மற்ற டீம்லாம் இருந்தால் அவ்வளோ கிட்ட போயிருப்பாங்களாங்கன்னே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அண்ட் ரொமாரோ ஷெஃபா ஓகே எனக்கு புரியுது. பிகாஸ் வேறு யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு ஆடிருப்பாங்க. ரொமாரோ ஷெஃபா எப்படின்னா கடைசி ஓவரில் லெக் ஸ்பின் அப்படியே காட்டு பவருக்கு தான் போனார். ரொமாரோ ஷெஃபா வந்து எப்படின்னா ஓகே ஒரு
சீமர்ஸ் எகேன்ஸ்டாக பயங்கரமான பிளேயர் தான், ஸ்பின்னர்ஸ் எகேன்ஸ்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான், பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஒரு பவர் ஹிட்டிங் வேணுங்க ரொம்ப வருஷம் பொறுத்தளவு. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சென்னை ஃபேனாக ஆர்சிபி மேட்ச்சை வெளியிருந்து பார்க்குறப்போ ஆர்சிபி பெருசாலாம் கவலைப்படணும்ட்டு இல்லைங்க. பிகாஸ் ஆர்சிபிகிட்ட வந்து ஒரு நல்ல டீம் இருக்குது. அவங்ககிட்ட வந்து என்னென்னா அந்த ஒரு எட்ஜ் மிஸ் ஆகுது இந்த சீசனில். இது வரைக்கும் என்னென்னா பவர் பிளேயில் ஒரு எட்ஜ் இருந்துச்சு, ஃபில்சட் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதை மிஸ் பண்ணுறாங்க. பவுலிங்கில் ஏஸ்வுட் நல்லா போட்டுட்டு இருந்தார், அதை 2 மேட்சை மிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ நாங்கள் பெருசாக அவங்க பேனிக் ஆகணும்னு கிடையாது. பேனிக் சுச்சுவேஷன் இன்னும் வரல. மேபி அடுத்த மேட்ச் மும்பை கொடுத்தா தான் கண்டிப்பாக ஆர்சிபி நிறைய யோசிக்கணும்னு வரும். பட் இப்போ ஆர்சிபி ரொம்ப யோசிக்கணும்ட்டு இல்லைங்க. மேபி அவங்க வந்து பவர் பிளே பவுலிங் அண்ட் பவர் பிளே பேட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி திரும்பியும் மேட்சை ஜெயிப்பாங்க தோணுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன அவங்க அந்த ஃபில் சால்ட்டோட ரோலையும் ஹேஸ்வுட்டோட அந்த பவுலிங் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டாப் 2 முடிப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, டாப் 2 முடிக்கணும்னா கண்டிப்பாக வந்து அடுத்த மேட்ச் ஜெயிக்கணுங்க. அடுத்த மேட்ச் தோத்தாவே வந்து டாப் 2 அப்படிங்கிறது ஒரு பெரிய டேஞ்சர் ஆகிரும். பிகாஸ் ஆர்சிபி கொஞ்சம் டஃப்பான மேட்ச் தாங்க. ஏன்னா மும்பை வந்து என்னதான் இந்த சீசன் நல்லா ஆடனாலும் மும்பைக்கிட்ட டீம் இருக்குது. அவங்க வந்து பஞ்சாப் ஆடணும், எஸ்ஆர்எச் ஆடணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபி கொஞ்சம் டஃப்பான மேட்சஸ் தான் இருக்குது. பட் ஆர்சிபி நல்லா ஆடினா எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆர்சிபி பிளே ஆஃப் போகுமா? அப்படி பிளே ஆஃப் போகிற மாதிரி டாப் 12 முடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.